ஒரு நல்ல சீரிஸ் ரெக்கமெண்டேஷன் சொல்கிறேன். சோஷியல் டைலமா அப்படின்னு ஒரு சீரிஸ் ஒன்று நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கும். முடிஞ்சால் பாருங்கள். பார்த்தா மேபி கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இந்த சோஷியல் மீடியா பக்கமே வராமல் போயிடுவீங்க. நல்லாயிருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சோஷியல் மீடியா மாடல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து உங்களை ஒரு வர்த்தகமாக யூஸ் பண்ணிக்குது. அதில் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கும், இஃப் அ ப்ராடக்ட் இஸ் ஃப்ரீ தென் யூ ஆர் தி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் நல்லாயிருக்கும் பாருங்கள். ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவாங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் இப்படி வந்து உங்களை பற்றி உங்கள் ஃப்ரெண்டோட உங்கள் பேரண்ட்ஸோட இந்த இந்த சோஷியல் மீடியா கம்பெனிஸ் எப்படி புரிஞ்சு வச்சுருக்குன்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து உங்கள்கிட்ட உள்ள வீடியோஸ், ஃபோட்டோஸ், இமெயில் இதுக்கெல்லாம் அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் ஏன் கொடுத்தாங்க இவ்வளோ நாள் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எப்படியா இருந்தாலும் சம்ஒன் ஹேஸ் டு பே தி பில் இல்லை? அப்போ எதனால் எவ்வளோ நாள் இது கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு யோசிங்க. அதுக்கும் இன்றைக்கி வந்திருக்க ஏஐ மாடல்ஸும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எதுவுமே ஃப்ரீ கிடையாது.